ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது மீண்டும் தமிழகத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டம் அடுத்த கட்ட சிறப்பு முகாமுக்கு ரெடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சிறப்பு முகாமில் இலவச வீட்டு மனை வாங்குறதா இருக்கட்டும், அதே மாதிரி புதிய பட்டா, அதே மாதிரி பட்டா மாற்றம், பெயர் மாற்றம் செய்கிறது, மின் இணைப்பு பெயர் மாற்றம், இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 44 வகையான சேவைகளுக்கும் பார்த்திங்க அப்படின்னா உடனடியாக 30 நாட்களில் தீர்வு கிடைக்க போகுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு திட்டத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நம்ம போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுடன் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை 2024 செயல்படுத்தினாங்க. ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் மனதில் பெரிதும் இடம்பெற்ற ஒரு திட்டம் அப்படின்னே சொல்லலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிராமத்துலேயும் அதே மாதிரி ஒவ்வொரு மாநகராட்சிலையும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை செயல்படுத்தினாங்க. கேம்ப் மாதிரி அதாவது முகாம் மாதிரி கண்டக்ட் பண்ணாங்க. அந்த முகாம்களில் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அனைவரும் பார்த்தீங்க அப்படின்னா கலந்துக்கிட்டு ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய பொதுநல பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு ஷார்ட் அவுட் இந்த திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுமனை பட்டா, அதாவது வீடுமனை இல்லாதவங்களுக்கு வீட்டுமனை பட்டா வேண்டி கேட்குறது, புறம்போக்கு நிலத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குடியிருப்பு வாரியத்தில் வீடு மாற்றி கொடுக்கறது, அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மின் இணைப்பு கிடையாது அப்படின்னா அந்த மின் இணைப்பு வாங்கி கொடுக்கறது, அதுபோக பட்டா பெயர் மாற்றம் செய்கிறது, புதிய பட்டா வேண்டி விண்ணப்பிக்கிறது, அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா சமூக நலத்துறை சமூக பாதுகாப்பு திட்டம் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஊனமுற்றோராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை வழங்குறது, அதுபோக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உரிமை தொகை வழங்குறது, இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு நலத்திட்ட உதவிகள் எல்லாமே இந்த மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் மூலமாக நிறைவேறிச்சு. ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 2 கட்ட முகாம்கள்லாம் நடந்திருக்கு. முதல் கட்ட முகாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாநகராட்சி பகுதிகளில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாநகராட்சிகளிலும் முதல் கட்ட முகாம் நடந்தது. 2ஆம் கட்ட முகாமும் பார்த்திங்க அப்படின்னா கிராம பகுதிகளில், அதாவது ஒரு 3 கிராமம் 4 கிராமம் சேர்ந்து இணைந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மக்களுடன் முதல்வர் திட்டத்தை செயல்படுத்தினாங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா 3ஆம் கட்ட முகாமுக்கு இப்போ தயாராகிடுச்சு தமிழகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3ஆம் கட்ட முகாம் பார்த்திங்க அப்படின்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய குக்கிராமத்துக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மக்களுடன் முதல்வர் திட்டத்தை செயல்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் கேம்ப் போடுறாங்க அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். ஸோ இது செய்தி வெளியீடு எண் 32 நாள் பார்த்திங்கன்னா 13/1/2025. இது எந்த மாவட்டத்திற்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் வெளியிட்டிருக்காங்க. அரசின் சேவைகளை மக்களுக்கு விரைந்து பெற்றுத்தர மக்களுடன் முதல்வர் திட்டம் 3ஆம் கட்ட திட்டம் முதல்வரின் முகவரித்துறை மூலம் நகரப்பகுதி மற்றும் ஊரக பகுதிகளில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டதை தொடர்ந்து குக்கிராமங்கள் வசிக்கும் மக்களின் கோரிக்கை மனுக்களை அவர்களின் இருப்பிடத்திலேயே சென்று தீர்வு காணும் மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற இந்த 3ஆம் கட்ட திட்டத்தினை குக்கிராமங்கள் செயல்படுத்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆணையிட்டு தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டி பகுதியில் 2025 ஜனவரி 21 மற்றும் 22 ஆகிய 2 தேதிகளில் மக்களுடன் முதல்வர் 3ஆம் கட்ட முகாம் கீழ்கண்டுள்ள இடங்களில் கீழே குறிப்பிட்டுள்ள பஞ்சாயத்துகள் அதற்கு எதிரே குறிப்பிட்டுள்ள முகாம் நடைபெறும் இடத்திற்கு வருகை புரிந்து மனு அளிக்கலாம் அப்படிங்கிறாங்க. 3ஆம் கட்ட முகாம் பார்த்திங்க அப்படின்னா தருமபுரி மாவட்டத்தில் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தருமபுரி மாவட்டத்துக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்தந்த மாவட்ட வெப்சைட் போயிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே ஈஸியாக தெரிஞ்சிடும். தருமபுரி மாவட்டத்தில் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் பார்த்திங்க அப்படின்னா 21 மற்றும் 22ஆம் தேதி குக்கிராமத்தில் மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற ஒரு திட்டம் செயல்படுத்துகிறாங்க. 21ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா வட்டாரம், எந்த வட்டாரம்னா தருமபுரி மற்றும் கடகனூர் அப்படிங்கிற இந்த வட்டாரத்தில் நடக்குது. அதுபோக பார்த்திங்க அப்படின்னா முகாமில் பங்கு பெறும் பஞ்சாயத்துகள் எந்தெந்த பஞ்சாயத்து அதில் இன்க்ளூடிங் ஆக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு 2-3 பஞ்சாயத்து இணைந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மக்களுடன் முதல்வர் திட்டத்தை சேர்க்குறாங்க. ஸோ முகாமில் பங்கு பெறும் பஞ்சாயத்துகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூக்கனூர், வெள்ளாளப்பட்டி, இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த பஞ்சாயத்தெல்லாம் கவர் ஆகும் அப்படிங்கிறாங்க. எங்கெங்கே நடக்குதுன்னா முகாம் நடைபெறும் இடங்கள் மூக்கனூர், நத்தம், மாரவாடி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாவில் எல்லாத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா இந்த முகாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 44 வகையான சேவைகளை நம்ம பெறலாம். இதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் கலந்துக்குது அப்படின்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர், கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வு பாதுகாப்புத்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை, தொழிலாளர் நலம் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைனா நம்ம ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா எல்லா சேவைகளுமே உங்களுக்கு பட்டா சீட்டா தரது, அதுபோக பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு வகையான சேவைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் தான் நம்ம பெற முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, பஞ்சாயத்து சபா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் சமூக நலம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, வேளாண்மை, கால்நடை பராமரிப்பு, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புறம், இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு துறைகள்லாம் இதில் கலந்துக்குவாங்க. இதன் மூலமாக பார்த்திங்கன்னா நம்ம மனு கொடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மனுவை அதிகபட்சமாக 30 நாட்களுக்குள்ளே தீர்வு காணணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட முக்கிய அம்சமாகவே இருக்குது.
ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம். இது எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னா, அந்த வெப்சைட்டில் kanjipuram.dic.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்கு வந்துடணும். ஸோ உங்களோட டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டு நான் பார்த்தீங்கன்னா ஒரே லிங்க்கில் கொடுக்குறேன். உங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் மூலமாக நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், சர்ச் ஐக்கான் இருக்கும். அந்த சர்ச் ஐக்கான் கொடுத்து மக்களுடன் முதல்வர் அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். மக்களுடன் முதல்வர் கொடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு ட்ராப் டவுன்லேயே வரும். ஸோ இந்த மாதிரி மக்களுடன் முதல்வர் phase 3, அதாவது முகாம் 3 கேம்ப் வில் பி கண்டக்டட் ஃப்ரம் 21 to 24 அப்படின்னு வருது. இதில் இங்கே ஒரு PDF கொடுத்துருப்பாங்க. அந்த PDF நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த PDF. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரம். இது செய்தி வெளியீடு 29 நாள் பார்த்தீங்கன்னா 13/1/2025. அதே மாதிரி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் முதல்வர் என்ற திட்டத்தின்படி ஜனவரி மாதம், அதாவது 21ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் மொத்தம் 4 நாட்களில் 3ஆம் கட்ட முகாம்கள் நடத்த பொதுமக்களிடமிருந்து மனுக்கள் பெற்று உடன் நடவடிக்கை எடுக்க தெரிவிக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் 10 முகாம்களும், திருப்பெரும்பூர் ஸ்ரீபெரும்புதூரில் பார்த்தீங்க அப்படின்னா 10 முகாம், மொத்தம் 20 முகாம்கள் நடத்த திட்டமிட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. ஸோ 21ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் இந்த கிராமங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 21ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஆசூர், ஆர்ப்பாக்கம், மாகரல், அரும்புலி, பெருநகர் இங்கெல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 22ஆம் தேதி பழைய சிவரம், ஊத்துக்காடு, வாரணவாசி, தென்னேரி, அதுபோக கட்டவாக்கம் இந்த இடத்துலலாம் நடக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்த 23ஆம் தேதி சிறுகளத்தூர், மலையம்பாக்கம், நந்தம்பாக்கம், படப்பை, பூந்தலண்டம் இதெல்லாம் நடக்குது. அதுக்கு போக 24ஆம் தேதி நடுவீரப்பட்டு, திருமுடிவாக்கம் இந்த ஏரியாலாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் ஏரியாவிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மக்களுடன் முதல்வர் திட்டம் வந்து கண்டிப்பாக அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த 3வது முகாம் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்தோட லிங்க்கு நான் ஒரே லிங்காக கொடுக்குறேன். நீங்கள் அதை செக் பண்ணுங்கள். உங்களோட மாவட்டம் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தோட லிங்க்கு டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மக்களோட முதல்வர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லிங்க் உங்களுக்கு வரும். அதில் phase 3 அப்படின்னு கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த டேட்டில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாவட்டத்தில் எந்த டேட்டில் வந்து நடக்குது உங்கள் கிராமத்தில் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அந்த வசதி பயன்படுத்தி நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வேண்டிய தேவைகள் 44 வகையான சேவைகளும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் மூலமாக நீங்கள் பெறலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.